4S-400 ட்ரயம்ப் ஆபரேஷன் சிந்தூர் அப்ப நம்ம யூஸ் பண்ணோம் பாருங்க, அதை வந்து இப்போ ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. சுதாரிச்சுக்கோடா புட்டினு, இனிமேல் பாடம் கத்து கொடுக்க டைம் வந்துருச்சு. யுக்ரைன்ல நடந்தது வெறும் ட்ரெய்லர், மெயின் பிக்சர் காட்டு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு அவரு. வந்து அமெரிக்கா இப்போ கதி கலங்கி போய் 5 நாள் இனிமேல் ஈரான் மேல் தாக்குதல் நடத்த மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற சூழலை எட்டி விட்டார்கள். அடித்து காட்டவா, உன்னை துரத்தி அடிக்கவா, இங்க இருந்து ஓட்டம் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஓடுது. வியட்நாம்ல எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் 50,000 பேர். இங்க மோடி அண்டி பிழைக்கிறார், நக்கி பிழைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களே, யூதர்களின் அடிவரடியாகிவிட்டார் அப்படின்வாங்க. உங்களை போல் டாங்கி இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது தம்பி. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல எந்த கப்பல் பாஸ் ஆனாலும் $2 மில்லியன் வந்து நான் பெனால்டி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அமெரிக்காவுக்கு பயந்து விட்டோம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு எப்படி இந்தியாவோட கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு, இன்னைக்கு நான் பேசுற இந்த நிமிஷத்துக்கு கூட அந்த சைட்ல இருந்து கப்பல் இந்தியாவுக்கு வந்து ஆக நான் சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார், பட் இங்க வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு காப்பிரைட் மாதிரி ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு சார் நம்ம தமிழ்நாட்டுல. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கண்ல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா இப்ப திடீர்னு ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டா ரஷ்யா இறங்குற மாதிரி பல நியூஸ்கள் வந்திருக்குது. எந்த மாதிரி விஷயங்களை ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்றாங்க? ஆல்ரெடி சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, அவங்க வந்து இந்த கம்யூனிகேஷன் விஷயமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள். இப்ப எந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில பப்ளிகேஷன் எல்லாம் வந்திருக்கு, நிறைய ரிப்போர்ட் ஆகல. ஏன்னா பாதி வந்து ஊடகங்கள் அமெரிக்காவுக்கு விலை போன ஊடகங்கள். எப்படி தமிழ்நாடோ அதே போற சூழ்நிலை தான் உலகத்திலையும் நிலவுது. இங்க ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கும் கட்சிக்கும் விலை போயிருந்தா அங்க அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு விலை போயிருக்கு. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. காசுக்கு யாரு வேணாலும் விலை போவாங்கல்ல, விதிவிலக்கல்ல. சோ அப்படி பார்த்தா அந்த ஊடகங்கள் அதை போட மறுத்துடுச்சு. பட் சில ஊடகங்கள் இதை கவர் பண்ணிருக்கு. விஷயம் என்னடான்னா, ரஷ்யா தன்னோட மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், அதாவது பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய விமானங்கள், AN-124 ரக விமானங்கள், எனடாவ் 124, அதுல 4S-400 ட்ரயம்ப் ஆபரேஷன் சிந்தூர் அப்ப நம்ம யூஸ் பண்ணோம் பாருங்க, அதை வந்து இப்போ ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. அது 400 கிலோமீட்டர் இலக்கு வரை எதை வேணாலும் தாக்கும். எதிரி விமானத்தையோ ராக்கெட்டையோ எதுவா இருந்தாலும் தாக்கக்கூடிய தன்மை கொண்டது, துல்லியமாக தாக்கும். இது வரைக்கும் HQ-9 HQ-12 இந்த சைனா இதைதான் ஈரான் வச்சிருந்தாங்க. அது S-300 வச்சிருந்தாங்க. இப்போ S-400 கொடுத்துட்டாங்க ரஷ்யா. அதன் தொடர்ச்சியாக, அதன் நீட்சியாக, அதன் விளைவாக நான் சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார், பட் இங்க வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு காப்பிரைட் மாதிரி ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு சார் நம்ம தமிழ்நாட்டுல. ஓகே, தமிழ்ல ஆக அப்படின்னா தமிழ் வார்த்தைன்னு அர்த்தம். சோ தமிழ்ல யார் வேணாலும் பேசும்போது ஆக என்பதை பயன்படுத்தினால் தவறில்லை. ஓகே சார். ஏனென்றால் நான் இருப்பது தமிழகத்தில். ரஷ்யா எப்பொழுது S-400 கொடுத்ததோ அதன் பின்னே 3 F-16 பிளேன்கள் தாக்கப்பட்டன. ஈரான் வான்வெளியில் அமெரிக்க பிளேன்கள் குண்டுமலை பொழிவதற்கு சென்ற போது, குண்டு போடும் போது கீழே இருந்து S-400 அடித்து மேலேயே வான்வெளியில் செதறின. அங்க என்ன இருக்குன்னு தெரியாம, லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா, உங்களோட புரிதலுக்காக உங்க மாதிரி ஆளுங்க வந்து அந்த லாங்குவேஜ் விரும்புவதால தொக்கா மாட்டிக்கிச்சு, கொக்கு சுடுற போல சுட்டாங்க. எனக்கு ஜாலியா இருக்கு. F-16 பிளேன்கள் சுடப்பட்டன. F-35 இஸ்ரேலி விமானம், அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அது போன்ற இப்பாரும் அப்பாரும் இல்லாதது, அதை யாராலும் தவிர்க்க முடியாதது, மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பிரபலமானது F-35 அமெரிக்கா அவங்களுக்கு அவ்வளவு தோல் தட்டி சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, கோபால் பல்படி மாதிரி. அதையும் போட்டு வச்சிட்டாங்க. எப்படிடா 4 விமானம் எப்படிடா டப்பு டப்புன்னு விழுது? இதுக்கு முன்னாடி அடிக்காத ஈரான் இப்ப எப்படிடா அடிக்குதுன்னு பார்த்தா S-400 பண்ணக்கூடிய வேலை. சூப்பர் ஸ்டார் 400 கூட வைக்கலாம். அதுக்கு காரணம் எது தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஓடி விளையாடு பாப்பா, ஆனா என்கிட்ட விளையாடாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு புட்டினுக்கு பிடிச்ச பழமொழி இதுதான் நினைக்கிறேன். புஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு. அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் வந்து குண்டு போட்டுச்சு. அதுல ரஷ்யன் சயின்டிஸ்டும் இருக்காங்க. ரஷ்யன் சயின்டிஸ்டுக்கு வந்து எப்போ மேல தாக்குதல் பண்ணானோ உடனே
சுதாரிச்சுக்கோடா புட்டினு, இனிமேல் பாடம் கத்து கொடுக்க டைம் வந்துருச்சு. யுக்ரைன்ல நடந்தது வெறும் ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் காட்டு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு அவரு. படம் போட்டாரு. அந்த படமே கூட அது ஃபுல் படம் இல்ல. அதுக்கே வந்து அமெரிக்கா இப்போ கதி கலங்கி போய் 5 நாள் இனிமேல் ஈரான் மேல் தாக்குதல் நடத்த மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற சூழலை எட்டி விட்டார்கள். ஏன்னா புஷர்ல வந்து எப்ப தாக்குனாங்களோ அது ரஷ்யன் ஃபெசிலிட்டி. அது இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ஃபஹான்ல ஒரு S-400, புஷர்ல ஒரு S-400, டெஹரான்ல ஒரு S-400, நட்டான்ஸ்ல ஒரு S-400. வா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ மேல விமானங்களை அனுப்புறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயப்படுது. நீ மாத்திரம் தான் ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு அடிப்பியா, ராக்கெட் அடிப்ப? எங்களோட $20,000-30,000 விலையுள்ள ராக்கெட் அடிக்கிறதுக்கும் ட்ரோன் அடிக்கிறதுக்கும் நீ 2 மில்லியன் செலவு பண்ணுவேன். இப்போ உன்னோட 35 மில்லியன் அடிக்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கோம்ல, வா அலையாக இருந்து அழியாக வா, உன்னை அடிக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அடித்து காட்டவா, உன்னை துரத்தி அடிக்கவா, இங்க இருந்து ஓட்டம் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஓடுது. ஓடினார்கள். இந்த பக்கம் அரேபி பெருங்கடலை தாண்டி ஓடினார்கள், அந்த பக்கம் மெடிட்டரேனிய கடலை தாண்டி ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? எலெக்ஷன் சீசன்ல அதுவும் பாருங்க, யாரோட டைலாக் எல்லாம் நம்ம போருக்கு உதவுது பாருங்க. ஆனா மனுஷன் எந்த இதுல எழுதினாரோ தெரியல, தமிழ இப்படி எல்லாம் யூஸ் ஆகுது தமிழ். அவர் தமிழ் வாழ்க. ஓடுது, பயந்து சதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கெரால்ட் ஃபோர்டு வந்து அந்த இடத்த விட்டு கிரீட்டுக்கு போயிடுச்சு. கிரீட்னா ரிப்பேர் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க கெரால்ட் ஃபோர்ட. அப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டது உண்மை. அவங்களோட போர்க்கப்பல், விமானம் ஏந்திய போர்க்கப்பல் தாக்கப்பட்டுள்ளது, அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் தாக்கப்பட்டுள்ளது. சோ அதுவும் காலி. இப்ப பர்ஷியன் கல்ஃப்ல ஏதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் வரணும்னா நோ, நத்திங் டூயிங், என்னால முடியாது, என்ன கூப்பிடாத, நான் அடி வாங்குறதுக்கு நான் ரெடி இல்ல. ஏன்னா ட்ரம்ப் வேற நான் இன்னொரு வியட்நாம் ஆக்கி காட்டுவேன், அப்படிதான் வியட்நாம் தான் தேவை என்றால் அதுக்கும் நான் தயார். நீ என்ன உன் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் அனுப்ப போறியா, இல்ல உன் பிள்ளைய அனுப்ப போறியா? யார் பெத்த பிள்ளையோ அங்க போய் பலியாக போகுது. வியட்நாம்ல எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் 50,000 பேர். லிண்டன் ஜாக்சன் தொடங்கி வச்ச போற ரிச்சர்ட் நிக்சன் முடிக்க விழிப்பிதுங்கி கடைசியில பதவி பறி போனதுதான் மிச்சம் வாட்டர் கேட் ஸ்கேண்டல்ல. இப்ப ஒரு இப்சின் ஸ்கேண்டல் வரும், அதுல ட்ரம்ப் பதவி பறி போகும். சரிங்களா? அதை மூடுறதுக்கு தானே இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. சாய்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொன்னாரு. இது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் அப்படின்னாரு. நீ போரை தேர்ந்தெடுத்த ராஜா, முடிச்சு வைக்கிறது ரஷ்யா தேர்ந்தெடுத்துட்டான். எப்படி முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு சுருக்கு கயிற மாட்டிட்டானா? இப்ப என்னாச்சு, அமெரிக்கா வந்து தன்னிச்சையா வந்து 4 நாளுக்கோ 5 நாளுக்கோ தாக்குதல் நாங்கள் ஈரான் மீது செய்ய மாட்டோம், பேக்டோர் பேச்சுவார்த்தை இப்பொழுது ஒரு சுமூகமான ஒரு நிலையை எட்டி உள்ளது. ஈரான் ஒரு 6 கண்டிஷன் போட்டிருக்கு. எங்கள் ஆட்சியை கேள்வி எழுப்பக்கூடாது, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் பக்கத்துல எங்கெல்லாம் அமெரிக்கா பேஸ் இருக்கோ அதையெல்லாம் பூட்டி சாவி அந்தந்த நாடு கையில வச்சுக்கணும், அதாவது அமெரிக்கா காலி பண்ணிட்டு போகணும். அடுத்து வந்து இந்த போர்ல எங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல எங்களுக்கான சேதத்துக்கு பணம் கொடுக்கணும். அடுத்து அந்த பிராந்தியத்துல என்னென்ன போர்கள் எல்லாம் நடக்கிறதோ, ஈரானுக்கு சாதகமான நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையான போர், எல்லா போர்களும் இந்த போர் மூலமா முடிவுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது, ஆட்சி அங்கீகாரத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் ஈரான்ல வந்து கேள்வி எழுப்பக்கூடிய தகுதி அமெரிக்காவுக்கோ யாருக்கோ இல்லை. சோ இதெல்லாம் முன்வைத்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, ஈரானி வந்து அவங்களோட அணு ஆயுத உற்பத்தியை அந்த என்ரிச் யுரேனியம் வந்து கொடுக்கறதுக்கு தயார், அதாவது முதல் கட்டமாக தயார்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சொன்னதுதான் புதுசா சொல்லல. $200 பில்லியன் அளவுக்கு டிமாண்ட் வச்சிருக்காங்க போர் சேதத்துக்கு. இல்ல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் யாருக்கு சொந்தமோ, யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவங்க வந்து அது நடுவுல பாஸ் ஆகிற கப்பலுக்கு எல்லாத்துக்கும் காசு வசூல் பண்ணுவாங்க இனிமேல், சுவிஸ் கல்லம் மாதிரி. சோ எந்த கப்பல் அந்த வழியா, இதுதான் சும்மா இருந்த சங்க ஊதி கருதான் ஆண்டின்னு சொல்றது, அவன் பாட்டுக்கு விட்டு வச்சிருந்தான், அது பாட்டு கப்பல் போயிட்டு வந்துட்டு இருந்தது. இதுதான் அமெரிக்காவோட முன்னாள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளஸ் சிஐஏயோட டைரக்டர் லியோன் பெனட்டா சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம கையை விட்டு போயிடும், ஈரானை தொட்டோம் நம்ம கெட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொன்னேன், பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணாம தன்னிச்சையா தாந்தோனித்தனமா ட்ரம்ப் செயல்பட்டதோட விளைவு இன்னைக்கு அமெரிக்கா மாத்திரம் இல்ல உலகமே சந்திச்சுட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு போறன்னா ரியல் எஸ்டேட் இந்த நேரம் நம்மளுக்கு வந்துருமா, இதை டெவலப் பண்ணிக்கலாமா, இதை சம்பாரிச்சுக்கலாமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இப்படி எல்லாம் போர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா? இங்க ட்ரம்ப்புக்கு நான் பம்ப் அடிப்பாங்கன்னு நான் சொன்னேன்னா பம்ப் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கண்டு ட்ரம்ப் 100% யாரும் நம்பல.
ஏன்னா பாஸ் விட்டுட்டு திரும்பி 5 நாள் கழிச்சு போற ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஆளு அப்படிப்பட்ட தன்னிச்சையாக செயல்படுவதில் ட்ரம்ப் வல்லவர் என்று எல்லாராலும் கருதப்படுகிறது. அமெரிக்கால இப்ப நெத்தன்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு பிரச்சனையை வெடிச்சிருக்கு. ஜோ கென்ட்னு சொல்லிட்டு அவங்களோட கவுண்டர் டெரரிசம் டைரக்டர் வந்து இவாஸ் கிரீன் பெரே ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சர்வ் பண்ணவர். அவர் வந்து நாங்க சொல்றது எதுவுமே கேட்கல ட்ரம்ப்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாரு. துளசி கபாட் வேற காங்கிரஸ் கொடுத்த இதுல அந்த ஹியரிங்ல அவங்களோட காங்கிரஸ் அவங்கள போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க கேள்விகளை. செனேட்டும் காங்கிரஸ், அதாவது கூட்டு பாராளுமன்ற குழுல இந்த போருக்கு பற்றி ஒரு இது நடந்தது, அதாவது என்கொயரி நடந்தது. அந்த என்கொயரியில தாறுமாறா கேள்விகள் கேட்டப்போ ஈரான் வந்து நேரடியாகவோ மறைமுகமாக கூட நம்மளுக்கு த்ரெட்டா இல்ல, எங்க ரிப்போர்ட்லயும் அதான் சொல்லிச்சு, ஈரான் ஒரு அணுகுண்டு பண்ணக்கூடிய தன்மை இன்னும் அடையவில்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் ரிப்போர்ட். அதாவது டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது இது, துளசி கபாட். ஆனா பாகிஸ்தான் வந்து த்ரெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஆசிம் முனீர் செல்லப்பிராணியை தடவி கொடுத்து கொண்டு ஈரானை போய் தாக்கி உள்ளார் திரு ட்ரம்ப், நெத்தனியாவு பேச்சை கேட்டு. இன்னைக்கு நெத்தனியா வந்து நீ வாயேன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க எல்லா நாடும் வாங்கப்பா ஆர்மோஸை திறந்து வைக்கலாம், வாங்கப்பா. நீ யாரை கேட்டு மூட வச்ச? திறந்து வைக்கிறதுக்கு மாத்திரம் மத்தவங்க, திறப்பு விழாக்கு மாத்திரம் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க. மூட விழா நீ நடத்துவ, திறப்பு விழா மத்தவங்க வந்து நடத்தணுமா? Who asked Mr. Netanyahu to go for an all-out attack? Who asked Mohammed bin Salman to go for an all-out attack? பின்னாடி இருந்து யார் வந்து சொரிஞ்சு விட சொன்னது ட்ரம்ப? சவுதி அரேபியாவோட இளவரசர் இல்லையா? அவர் செய்த தவறு இல்லையா? இங்க மோடி அண்டி பிழைக்கிறார், நக்கி பிழைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களே, யூதர்களின் அடிவரடியாகிவிட்டார் அப்படின்வாங்க. நான் என்ன கேட்கிறேன், சவுதி அரேபியா 2 புனித ஸ்தலங்களுக்கு கஸ்டோடியன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமின் மிக புனிதமான 2 ஸ்தலங்களுக்கு பாதுகாவல் என்று அழைத்துக் கொள்ளும் அந்த சவுதி அரேபியாவோட இளவரசர் அவர் ஏன் இஸ்ரேலுடன் கைகோர்த்தார்? அதுவும் ரமசான் மாசத்தில் ஒரு இஸ்லாமிய நாடின் மீது தாக்குதலை ஏன் அவர் கண்டிக்கவில்லை? சவுதி அரேபியாவோட உறவை முறித்துக் கொள்ளுங்கள் ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு சமூகத்தினர் ஏன் அமைதி காக்குறாங்க? என்ன காரணம்? எதற்காக? இதற்கான பதில்கள் இங்கே இருப்பவர்களின் எண்ணங்களை நமக்கு காட்டுகிறது. இந்த போர்ல வந்து இந்தியா எந்த தரப்பு எடுக்கிறதுன்றதோட என்பதை விட பிரதமரை எப்படி சாட முடியும், இந்திய அரசின் நிலைப்பாடை எப்படி சாட முடியும்ன்றதுதான் இவங்களுக்கு அதிகம் கவனம் இருக்குது. இந்திய மக்கள் மீதோ, இந்திய மேம்பாடு மீதோ, இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெய் மீதோ இவங்களுக்கு கவனம் இல்லை. இதை சாக்கு சொல்லி பிரதமரை எப்படி அசிங்கப்படுத்தலாம், கலங்கப்படுத்தலாம், அரசை எப்படி அசிங்கப்படுத்தலாம், கலங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கேள்விகள் வைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் பேர் சங்கி, எனக்கு கிடைக்கும் பேர் சங்கி. ஐ அம் ஹாப்பி. உங்களை போல் டாங்கி இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது தம்பி, சரியா? இதான் பதில். ஓகே சார். சார் பட் ஆனா இப்ப நம்ம ஈரான்ல வந்து இந்த எக்கானமி எப்போ எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு பெரிய ஒரு நோட்டு வந்து ஏதோ 1 கோடி ரூபாய் போட்டிருக்குதாமா, அதோட விலை பார்த்தோம்னா ஜஸ்ட் $7. 10 லட்சம் ரியால் ஈக்குவல் டு $1. அந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சா சார் எக்கானமி அவங்களதுல? 8 வருஷமா ஈரானோட பொருளாதாரத்தையே சீரழிச்சுல அமெரிக்கா விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ராணுவ ரீதியா ஈரான் ஈராக் போர் மூலமாக கட்டுப்படுத்துறாங்க 79ல இருந்து 88 வரைக்கும், 80ல இருந்து 88 வரைக்கும். அதுக்கப்புறம் சற்றே ஈரான் வந்து மெதுவா எந்த போர்களையும் போகாம தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு வளர்ந்துட்டு இருக்கும் போது அவங்க யுரேனியம் என்ரிச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார நிர்பந்தம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் வந்து ஈரான் வந்து ஒரு உடன்படிக்கை ஒபாமா அரசோடு எட்டியது. அதை வந்து கிழிச்சு குப்பையில போட்டு திரும்பியும் அது மேல் தடைகளை எடுத்துட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே ட்ரம்ப் அரசு தான். ட்ரம்ப் அரசு எடுத்துட்டு வந்த அந்த பொருளாதார தடைகளால ஈரானோட பொருளாதாரம் முழுமையா கிரிப்பிள் ஆச்சு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஈரானோட அடிப்படை கல்வி சதவீதம் மத்த எல்லா அரபு நாடுகளோட அதிகம், கிட்டத்தட்ட 89%. ஈரான்ல படித்த இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அதிகம் மத்த அரபு நாடுகளை விட. ஏன்னா அவங்க வந்து மத்த நாட்டுல இருந்து கூட்டு வந்துப்பாங்க. ஆனா ஈரான்ல வந்து படித்தவர்கள் அதிகம். அடிப்படையாக வந்து அரபுகளோட பர்ஷியர்கள் சற்றே நாலேஜபிள் பீப்புள், பர்ஷியன்ஸ். 2வது அரபு நாடுகளை விட ஈரான்ல வந்து தொழில்நுட்பமும் வந்து அதிகம், சிந்திக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு சிறப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தால் ஈரான் வந்து
என்ன மாதிரி பொருளாதார பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிக்கும் தன்மை கொண்ட நாடு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னடான்னா, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல எந்த கப்பல் பாஸ் ஆனாலும் $2 மில்லியன் வந்து நான் பெனால்டி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பெனால்டி இல்ல, வரி, சுங்க வரி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஈரான். இது புதுசா கொண்டு வரப்பட்டதா சார்? முதல்ல ஃப்ரீயா போயிட்டு இருந்தாங்களா என்ன? ஆமா, இது இந்த போருக்காக கொண்டு வரப்பட்டது. இதுக்கு விதிவிலக்கு நாடுகள் என்ன தெரியுமா? இந்தியா. எஸ், ஆஃப் கோர்ஸ். ரஷ்யா. எனி டவுட்? எஸ். சைனா. ரைட். எஸ், யூ ஆர் கரெக்ட். எனி எல்ஸ் சார்? எதெல்லாம் இந்த போர்ல நியூட்ரலா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு இங்க இருந்து மெடிக்கல் சப்ளை வந்து ஈரானுக்கு அனுப்புனாங்க, எசென்சியல் மெடிக்கல் சப்ளை. அப்ப இங்க வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டாங்க. அதோட எஃபெக்ட் இன்னைக்கு ஈரான் கவர்மெண்ட் தெரியுது. தேங்க்யூ இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எந்த நாடு கூடயும் மோடி அவர்கள் தன்னோட உறவை வந்து சீரழிச்சுக்கல. அந்த நாடா இந்தியா கூட உறவை சீரழிச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. சவுதி அரேபியா கூட என்ன உறவு வச்சுட்டு இருக்கோமோ அதே அளவு உறவு தான் நம்ம கொத்தாரோட வச்சுட்டு இருக்கோம். கொத்தாரும் சவுதி அரேபியா 2 பேருக்கும் ஆகாது. கொத்தார் வந்து ஈரான் கூட என்ன உறவு வச்சுட்டு இருக்கோ அதே அளவு உறவு தான் அவங்க ஒமான் கூடயும் வச்சுட்டு இருக்காங்க. எல்லா அரபு நாடுகள் கூடயும் நம்ம உறவை வந்து மேம்படுத்தி இருக்கோம் கடந்த 11-12 ஆண்டுகள்ல. இதை இல்லைன்னு சொல்லட்டும். போன வருடம் 345 பேர் கொல்லப்பட்டனர், கழுத்தை வெட்டி தண்டனையாக சவுதி அரேபியால. எத்தனை பேர் இந்தியர்கள் எடுத்து பாருங்க, பட்டியலை பாருங்க. அதிக பேர் ஈஜிப்சியன், சிரியன், பாகிஸ்தானி. அதுக்கு முன்னாடி வருஷம் 330 பேர். இந்திய பாஸ்போர்ட்டுக்கு சவுதியில வேல்யூ என்னன்னு பாருங்க, யுஏஇல வேல்யூ என்னன்னு பாருங்க. குறிப்பிட்டு யுஏஇக்கு இந்தியாவுக்கும் உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க. உறவை மேம்படுத்தி இருக்கோமா, உறவை வந்து நம்ம தொலைச்சிட்டு நிக்கிறோமான்னு பாருங்க. சரி, அமெரிக்காவுக்கு பயந்து விட்டோம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு எப்படி இந்தியாவோட கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு, இன்னைக்கு நான் பேசுற இந்த நிமிஷத்துக்கு கூட அந்த சைட்ல இருந்து கப்பல் இந்தியாவுக்கு வந்துட்டு. இந்தியா உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரே நாடு, இதை வெட்டி வச்சாதான் சரி அப்படின்னு சொல்ற ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான். மற்ற எல்லா நாடுகள்கிட்டையும் உறவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சோ அதனால இந்தியா வந்து இஸ்ரேல் கூட இதுக்கப்புறமும் வந்து உறவு வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா யோசிக்கணும் அப்படின்னு சொல்றவர்களுக்கு பார்வைக்காக யாருடன் யார் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு நாட்டை நம்பி அல்ல. அதுதான் வெளியுறவு கொள்கை. அந்த கொள்கையை புரிந்து கொண்டால் தெளிவடைவார்கள். சார், பட் இன்னொரு கொஸ்டின் எழுது என்ன அப்படின்னா, இப்ப டர்க்கி மேல வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க சார், ஓகேங்களா? டர்க்கி வந்து ஒன் ஆஃப் த நேட்டோ மெம்பர். சோ இப்ப டர்க்கி மேல வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது நேட்டோ மெம்பரா இருக்கிறனால வந்து இப்ப என் மேல அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நீ எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுன்ற ஒரு விஷயம் எல்லாம் சார் இருக்குது. பட் ஆனா அவங்க நேட்டோ கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே. இது நேட்டோவின் போர் அல்ல, இது இஸ்ரேல் அமெரிக்காவின் போர். இன்னும் சொல்ல போனா சவுதி இஸ்ரேல் அமெரிக்காவின் போர். கன்வீனியன்டா சவுதி அரேபியா ஏன் உலகம் மறக்கிறது என்று எனக்கு புரியல. இந்த போருக்கு எப்படி இஸ்ரேல் பின்புலமாக இருந்ததோ அதே அளவில் பின்புலமாக செயல்பட்டது சவுதி. சரி, நான் கேட்கிறேன், பிரின்ஸ் சுல்தான் பேஸ் எப்படி வந்து ரம்ஜான் காலத்துல அங்க இருந்த இஸ்லாமிய நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எப்படி அவங்களோட இடங்களை கொடுத்தாங்க? இது இஸ்லாமிய நெறியா? உங்களோட செக்டேரியன் கான்ஃபிளிக்ட், உங்க மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சில கோட்பாடு ரீதியான விஷயங்கள், அதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க ஏன் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அதை தஞ்சமா வைக்கிறீங்க? ஏன் இஸ்ரேலுக்கு வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து எடுத்துட்டு போய் சொல்லி நீங்க தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த இஸ்ரேலை வச்சு தீர்க்க பாக்குறீங்க? அது அவங்க செய்த தவறு இல்லையா? இந்தியா தவறு செஞ்சுச்சுப்பா, சரி ஒத்துக்கிறேன். ஷரியா வேணும், சவுதி அரேபியா மாதிரி சட்டம் வேணும், சவுதி அரேபியா மாதிரி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கிற இங்க இருக்கும் சில படித்த மேதாவிகளுக்கு இது நெறியா சவுதி செய்தது? இதை ஏன் வாய் திறந்து கண்டிக்க மறுக்கிறார்கள்? சார், நீங்க அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைப்பாறல் ஒதுனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.